நம்ம ஏற்கனவே இலக்கணம் வந்து 5 இலக்கணம் பார்த்தாச்சு. சிலபஸ்ல இருக்க தலைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து, நம்ம இதுவரையும் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் பெயர்களின் மறு உரை நம்ம கவர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட். இன்றைய தலைப்பை நம்ம பார்க்கறது பிழை திருத்துக அப்படின்றத நம்ம வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. ஸோ அந்த தலைப்பில் வந்து நம்ம படிக்க இருக்கோம். பிழை திருத்துக வாங்க படிப்போம். அதே மாதிரி கவிஞர் முடியரசன் அவரை பற்றின குறிப்புகள் வந்து நம்ம இன்றைய வகுப்பில் வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டுமே முக்கியமானதான். ஸோ பிழை திருத்துக பேஸ் பண்ணி நமக்கு மினிமம் 2 கொஸ்டின் அப்படின்றது நம்ம இன்றைய வகுப்புல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி அப்படி படிக்கல அப்படின்னா இதை வந்து ஆன்சரே பண்ண முடியாது ஒரு சில நேரங்களில். அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு பகுதியாக எது இருக்கு அப்படின்னா பிழை திருத்தம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ உயர்நிலை என்ன வரும், அக்ரிநிலை என்ன வரும் வந்து, அதே மாதிரி எழுவாய் எப்படி இருந்தால் பயனிலை எப்படி வரும் அப்படின்றது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எழுவாய் அப்படின்னு எதில் முடியுதோ அதே தான் பயனிலையில் முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்துக்கள் முன்னாடி எப்படி இருக்கும் வந்து, உயிர்மை எழுத்துக்கள் முன்னாடி எப்படி வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஓர் அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து. இது எல்லாமே நம்ம ஒரு தடவை படிச்சுட்டா கூட நினைவுக்கு ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறக்கவே மறக்காது. ரொம்ப சுலபமா நமக்கு தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேள்விகள் நம்ம இதுல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். சோ அதன் அடிப்படையில் நமக்கு மிக முக்கியமானதா இருக்கு. அப்ப எழுதுவதை பிழையின்றி எழுதினால்தான் படிப்போருக்கு பொருள் மயக்கம் ஏற்படாது. திணை, பால், எண், இடம், காலம், மரபு ஆகியவற்றில் வலுவின்றி எழுத பயிற்சி பெற வேண்டும். சில வகைகள் மட்டுமே இங்கு விளக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ வாக்கிய பிழை திருத்தமும் அப்படின்னு பார்க்கும்போது வாக்கியங்களை பிழையின்றி எழுத சில இலக்கண நெறிகளை நம்ம கையாள வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து உயர்திணை எழுவாய், உயர்திணை பயனிலை பெற்று வரும். அது போன்ற அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்ரிணை வினைமுற்றே வர வேண்டும் அப்படிங்கிறோம். அப்போ உயர்திணை எழுவாய் வந்து இருக்கு அப்படின்னா பயனிலை என்னவா இருக்கணும் அப்படின்னா உயர்திணை பெற்று தான் வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து அக்ரிணை எழுவாய் இருந்தால் அக்ரிணை வினைமுற்று கொண்டு தான் அது வந்து முடியணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இதுல வந்து நம்ம நோக்கத்தக்கதா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து எழுவாய் வந்து உயர்திணையாக இருந்தால் உயர்திணையாக இருக்கணும். அது அக்ரிணியாக இருந்தால் அக்ரிணையில் தான் முடியணும், வினைமுற்றாக முடியணும். எழுவாய் ஐம்பால்களுக்குள் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றை பயன்படுத்த வேண்டும். அப்போ வந்து ஐம்பால்கள் அப்படின்னு ஆண்பால் இருக்கணும், ஆண்பால் விகுதி தான் இருக்கணும் கடைசியாக முடியும். பெண்பால் இருக்குன்னா பெண்பால் விகுதியில் தான் அப்படி முடியணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கல் விகுதி பெற்றால் வந்து எழுவாய் வந்து வினைமுற்றில் எப்படி இருக்கும், முடியும் போது விகுதி வந்து எப்படி இருக்கும், கல்ல தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போன்று எழுவாய் வந்து அறு விகுதி பெற்று இருந்தாலும் வந்து வினைமுற்றில் அறு விகுதி தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த எழுவாய் ஒருமையாயின் வந்து வினைமுற்று ஒருமையா இருக்கணும் அப்படின்னு, பன்மையா இருந்தால் பன்மையா இருக்கணும். தொடரில் காலத்தை உணர்த்த குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்ற காலத்தில் அமைந்த வினைமுற்றை எழுத வேண்டும். குறியது கூறல் ஒரே தொடரில் இடம் பெறக்கூடாது, சொன்னதே திருப்பி ஒரே தொடரில் சொல்லக்கூடாது. அது ஒரு வாக்கியத்தில் உயர்திணை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதி என்ன பண்ணணும், உயர்திணையில் எழுதணும். அது இழிவு கருதணும் அப்படின்னா அந்த மூடர் அப்படின்னும் போது மூடரும் மாடும் அந்த எருமையும் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் குளித்தது அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அப்போ அந்த சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்திணையா இருந்தால் உயர்திணையில் முடிக்கணும், அதே வந்து அக்ரிணியா இருந்தால் அக்ரிணியில் கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இழிவு கருதி அப்போ உயர்வு கருதும் போது உயர்திணையும், உயர்வு கருதும் போது உயர்திணையும், இழிவு கருதும் போது அக்ரிணையிலும் முடிக்கணும். அந்த உயர்திணை அக்ரிணை பெயர்கள் விரைவி வந்தால் மிகுதி பற்றி ஒரு திணை வினை கொண்டு முடித்தல் வேண்டும். அந்த உயிர் மெய் எழுத்தை முதலாக கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்பது வரும். அப்போ உயிர் மெய் எழுத்தை கொண்ட சொல்லா இருந்ததுன்னா ஒருன்னு வரும். அதே உயிர் எழுத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓர் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்துனா கா, மா, வா, பை, வி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சொற்கள் எல்லாமே வந்து என்னன்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதே வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அணில்ல ஆ, உரல்ல உ, எலில ஏ, இடம்ல வந்து இ, ஊதல்ல ஊ, ஐயம்ல ஐ வந்து இதெல்லாம் உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும்போது நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா வந்து ஓர் அப்படின்றது போடுவோம். அதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன போடுவோம்னா ஒரு அப்படின்னு போடுவோம். இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்கும் வந்து. ஸோ ஒரு ஊரிலா ஓர் ஊரிலா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊ அப்படின்றது என்னது உயிரெழுத்து. அப்போ ஓர் ஊரில் வந்து அரசன் அப்படின்னும் போது என்ன வரும், ஆ அப்படின்றது உயிரெழுத்து. அப்போ ஓர் அரசன் தான் சொல்லணும், ஒரு அரசன் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நடை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நடை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு இலக்கண மரபை நம்ம தெரிஞ்சு நம்ம போடும்போது நம்ம பிழை திருத்தத்தில் சரியா வந்து விடையளிச்சலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ உயிர்மை எழுத்தா இருந்தா என்ன பண்ணணும், ஒரு போடணும். உயிர் எழுத்தா இருந்தா ஒரு போடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிலை நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கும் போது சுலபமா விடையளிச்சலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்பது வரும். வந்து இப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அஃதுன்னு போடணும். அதே வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்தா இருந்தா அதுன்னு போடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். அப்ப உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடினா அஃது போடலாம். அதே வந்து உயிர்மை எழுத்தா இருந்ததுன்னா அது போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அஃது இங்கே உள்ளது, அஃது எங்கள் பாரம்பரியத்தை குறிக்கிறது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அது நன்றாக உள்ளது, அது ஒரு அழகான பூந்தோட்டமாக உள்ளது, அது என்னுடைய சொந்த மடிக்கணி. அந்த ஸோ அப்போ அது அஃது எங்கே போடணும் அப்படின்னா உயிரெழுத்தா இருந்தால் அஃது போடணும். அது எங்கே போடணும் அப்படின்னா வந்து உயிர்மை எழுத்தா போடணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு அப்படின்றது எங்கே போடணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துல போடணும். ஓர் அப்படின்றது உயிரெழுத்துல போடணும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அது ஒரு குழந்தை.
ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அந்த அது ஒரு குழந்தை, அந்த அந்த ஒரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தை இல்ல, எதை குறிக்குது அப்படின்ற பொறுத்து தான் இருக்கு. குழந்தையை குறிக்குது. அந்த குழந்தை வந்து என்னன்னா கூ வருது. இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அது ஒரு அழகான தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அழகான பூந்தோட்டம் அப்படின்றது. அப்ப அந்த பூந்தோட்டத்தை குறித்து அந்த பூ அப்படின்றது என்னன்னா உயிர்மையா இருக்கு. இதையும் நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இங்க ஓ ஆ அப்படின்னு வந்தாலும் அந்த பூந்தோட்டம் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அப்ப பூந்தோட்டத்தை பத்தி நம்ம சொல்லும் போது அதுக்கு முன்னாடி போடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கு அப்படின்னா உயிர்மையா இருந்துன்னா அது வந்து வரும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுதான் இங்க வந்து குறிக்குது. இந்த அதே மாதிரி மடிக்கணினி அது அதாவது வந்து அது என்னுடைய சொந்த அப்படின்றத விட்டுருங்க. எதை பத்தி நம்ம பேசுறோம்? மடிக்கணினி பத்தி பேசுறோம். அப்ப மடிக்கணினி மா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா வந்து அது வந்து உயிர்மை எழுத்து. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இந்த பக்கத்துல இருக்கிறத வச்சு என்னுடைய ஒரு அழகான அப்படின்றத வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. எதை பத்தி சொல்றோமோ அதை தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேவா? அடுத்து போலாமா? ஒருமைக்கு உரியது அன்று, இது பலம் அன்று, ஒருமைக்கு உரியது அன்று வந்து அதாவது ஒருமைக்கு வந்துச்சுன்னா அது வந்து அன்றுன்னு போடணும். அதே பன்மை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அங்க அல்ல போடணும். அப்போ ஒருமை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம அன்றுன்னு போடணும். அதே வந்து பன்மை அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்ல போடணும். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பலம் அன்றுன்னு சொல்லணும். ஏன்னா பலம் வந்து ஒருமையை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். இது பலம் அன்று அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. சாரி, அதே மாதிரி பன்மை அப்படின்னும் போது என்ன சொன்னா அல்ல வந்து இவை பழங்கள் அல்ல அப்படின்னு பாக்குறோம் வந்து. நான் வாங்கிய நூல் இது அன்று வந்து நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த பழம் அப்படின்றதுக்கு நம்ம அன்று போடுறோம், நூல் அப்படின்றதுக்கு அன்று போடுறோம். இங்க பழங்கள் அப்படின்னும் போது அல்ல போடுறோம். அதே மாதிரி நூல்கள் அப்படின்னும் போது அல்ல போடுறோம் அப்படி பார்க்கறோம். ஸோ அப்போ ஒருமைனா வந்து அன்று, பன்மைனா அல்ல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நினைவில் வச்சுக்கிட்டா போதும் அப்படி பார்க்கறோம். இப்போ எடுத்துக்காட்டு தங்கை வருகிறது சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உயர்திணை இல்ல. அப்ப தங்கை வருகிறாள். அது என்ன உயர்திணை? பெண்பால் உயர்திணை அப்படி பார்க்கறோம். அப்ப வருகிறது அப்படின்றது வந்து தவிர அப்ப வருகிறாள் அப்படின்னு சரியானது. தம்பி வந்தார் வந்து தம்பி அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் தம்பி அப்படின்னும் அண்ணனை விட வயதில் சிறியவன் வந்து. ஸோ அப்போ வந்தார் சொல்ல முடியாது வந்து. அப்போ வந்தார் அப்படின்னும் வயதுல மூத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரு விகுதி வந்து போடுவோம், சான்றோருக்கு அரு போடுவோம். அப்போ தம்பி வந்தான் தான் போடணும். மாணவர்கள் எழுதினர், மாணவர்கள் வந்து அப்ப என்ன பன்மையில இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? விகுதி எப்படி இருக்கணும்? அருள வரக்கூடாது. அப்ப கல்ல வரணும். அப்ப கல்ல இருந்தா கல்ல தான் வரணும். ஏற்கனவே மேல பார்த்தோம். ஸோ அப்ப அதுதான் போடணும் அப்படின்னு பார்க்கறோம் வந்து. ஸோ அப்ப இந்த நர் அப்படின்றது தவறு அப்படின்னு பார்க்கறோம். அடுத்து ஆசிரியர் பலர் வந்தார்கள் அப்படின்னு பார்க்கறோம் வந்து. ஸோ அப்ப அரு அப்படின்னு வருது, பலர் அப்படின்றது ஆசிரியர் பலர் வந்து. ஸோ அப்ப ஆசிரியர் பலர் அப்படின்னும் போது பலர் வந்தனர் அப்படின்னு வரணும் வந்து. அப்ப அருவிகுதினா அருவிகுதி தான் இருக்கணும். எது இருக்கக்கூடாது? அல் வந்து இருக்கக்கூடாது, கல் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து மங்கையர் கரசியார் பேசினால், மங்கையர் கரசி அப்படின்னு சொன்னோம்னா கரெக்ட். இந்த மங்கையர் கரசி யாருன்னு சொல்லியாச்சு. அப்ப பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணோம்னா அது அருள முடிஞ்சுன்னா இங்கே அருள தான் இருக்கணும். எழுவாய் வந்து அருள இருக்கு அப்பனா விகுதியும் வந்து நமக்கு பயனிலையில வந்து என்ன இருக்கும்? அருள தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது. ஸோ அப்ப இங்க என்ன வரக்கூடாது? பேசினால் அப்படின்னு வரக்கூடாது. என் எழுதுகோல் இது வல்ல, என் எழுதுகோல் அந்த அது வல்ல, எழுதுகோல் சொல்லியாச்சு. எழுதுகோல் அது ஒருமை. அப்ப ஒருமையை குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வன்று, அன்று தான் பண்ணோம். அப்ப இது வன்று அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி இருக்கும். அதே பன்மைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? அல்ல அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் மாணவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவன் மாணவன் அல்ல அப்படின்னும் போது அவன் மாணவன் வந்து பாத்தீங்கன்னா அல்ல அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும்? பன்மைக்கு வந்து போடுவோம் வந்து. பன்மைக்கு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்று அப்படின்றது வந்து போடணும். அப்ப உயர்வு கருதி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவன் மாணவன் அல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உயர்வு கருதி வந்து மாணவன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அல்லன்னு சொல்லலாம். அதே ஒரு பொருளா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அன்று அப்படின்றத நம்ம போடுவோம். அதுதான் இங்க போட்டிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ உடைகள் கிழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ உடைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப உடைகள் அப்படின்னு போதுன்னா பன்மை. அப்ப பன்மை அப்படின்னு வரும்போது விட்டன அப்படின்னு விட்டது அப்படின்னு விட்டது, உடை கிழிந்து விட்டதுன்னு சொல்லலாம். உடைனா ஒருமையை குறிக்கும். அதே பன்மையில வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டன அப்படின்னு தான் நம்ம போடணும். செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்றை வாங்கினான் அப்படின்னு பார்க்கிறோம். செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலியன் இன்று புதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினான் வந்து. ஸோ இப்போ நம்ம மாற்றும் போது என்னன்னா செலியன் இன்று ஒரு புதிய நூல் அப்படின்னும் போது நமக்கு அந்த சுற்றோடர் வந்து சரியா அமையல வந்து. ஸோ அப்போ செலியன் இன்று புதிய நூல் ஒன்று அப்படின்னு தான் நமக்கு வரணும். அப்படி வந்தால் தான் சரியா இருக்கும். அந்த சுற்றோடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினான். அப்போ சொல்லும் போதே நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமா இல்லைன்னு தெரியுது. ஸோ அப்போ அதே மாதிரி வந்து ஒரு அப்படின்றத நம்ம எங்க போடுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான்.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு ஒன்றை இருக்கு, ரெண்டு வாட்டி வருது. ஒரே சொற்றொடர்ல வந்து பார்த்தீங்கன்னா கூறல் திரும்பி கூறல் அப்படின்றது இருக்கக்கூடாது, கூறியது கூறல் வந்து இருக்கவே கூடாது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது அப்படின்றது தான் இங்க வந்து பொருள் இருக்குது. ஸோ அப்போ செலியன் இன்று புதிய நூல் ஒன்றை அப்படின்றது வாங்கினான் அப்படின்னும் போது செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு தான் வரணும். ஸோ அப்போ ஒன்றை அப்படின்றது ஒன்று அப்படின்னு சொல்லி வரணும். இதையும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம், அந்த ரூலை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்துவோம் ஒன்றை அப்படின்னு பயன்படுத்துவோம், ஆனால் எழுதும் பொழுது நம்ம ஒன்று அப்படின்னு தான் எழுதணும். இந்த அப்ப செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான், செலியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் வந்து. அப்ப இங்க வரக்கூடிய வார்த்தை இன்றுன்னு வருது, அதுக்கு பொருத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினான் சரியான ஒரு திருத்தமா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப கூறியது கூறல் ரெண்டுமே வருது, ஒரு ஒன்றை அப்படின்னு அடுத்தடுத்து வருது. ஸோ அதனால அதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. தலைவர் நாளை வந்தார் அப்படின்னு, நாளை வந்தார் சொல்ல, நாளைன்னு சொல்லும் போது எதிர்காலத்துல இருக்கு, வந்தார் வந்து இறந்த காலத்துல இருக்கு, அப்ப வந்து தவறா இருக்கு அப்படின்னு. அப்ப தலைவர் நாளை வருவார் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளை எதிர்காலமும் வருவார் எதிர்காலமும் இருக்கும். இப்ப காலத்தை காட்டும் சரியான நமக்கு விகுதி இருக்கணும். ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்றோம், ஆமை வேகமாக ஓடாதுன்னா கரெக்ட். ஆமைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணா ஓடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் வந்து, நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியனவாய் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். நதிகள் அப்படின்னு பார்க்கிறோம் பன்மையில. அப்ப தோன்றும் இடத்தில் அப்படின்னா சிறியதா இல்ல சிறியனவாய், அந்த சிறியதா என்ன சிறியனவாய் அப்படின்னு நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே எக்ஸாம்ல கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம நிலையில் வச்சுட்டு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்டு. இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கிறதா நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் உங்களுக்கு தேர்வுலையும் திருப்பி கேட்பாங்க. தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் அப்படின்னு, தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். அப்ப தலைவர் தம் வந்து தம்முடைய தொண்டர் அப்படின்னு, தன் தொண்டர் சொல்லக்கூடாது, தம்முடைய அப்படின்னா தம் தொண்டர்களுக்கு அப்ப நன்றி கூறினார் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, அது மட்டும் நான் சொல்றேன். அதை பார்த்துட்டீங்கன்னா அதை திருப்பி கேட்கும்போது நம்ம சரியா விடையில வச்சலாம். ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஒரு அப்படின்றது வரக்கூடாது, ஓர் அப்படின்னு வரணும்னு சொல்லல. அப்ப என்னவா மாறுதுன்னா இந்த ஒவ்வொரு ஒரு அப்படின்றது ஓரா வந்து மாறுது. ஏன்னா இங்க வந்து உயிரெழுத்து இருக்கு, உயிரெழுத்துனா ஊ இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்படின்னு. தொல்காப்பியம் என்ற வரக்கூட தொல்காப்பியம் எனும் அப்படின்னு வரணும். எனும் இலக்கண நூல் வந்து தொன்மையானது அப்படின்னு. இதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு அப்படியே கேட்டுருவாங்க. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மூடன் அப்படின்னும் போது மாடு ரெண்டுமே இழிவு கருதி என்ன சொல்லணும், குளித்தனர் வரக்கூடாது, குளித்தன அப்படின்னு வரணும். வந்து காரணம் இழிவு கருதி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படின்னு தான் வரணும், இழிவு கருதி அப்படின்னு. ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றனர் அப்படின்னு. ஸோ அப்ப என்னன்னா இது வந்து மக்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயர்தனையில வந்து சொல்லுவோம். ஆனா மக்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா மரங்கள் குடிசைகள் ஆடு மாடுகள் மிதந்து போகுது அப்படின்னா இறந்த மக்கள் தான் அங்க குறிப்பிடுற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா உயிரோட இருக்குங்களும். ஸோ அப்ப இங்க இழிவு கருதி அப்படின்னா அக்ரினில் என்ன இருக்கு, மரம் இருக்கு, குடிசை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன போடணும் அப்படின்னா சென்டர்னர் அப்படின்னா சென்டர்னா அப்படின்னு போடணும். ஸோ அப்ப இங்கேயும் வந்து இழிவு கருதி நம்ம என்ன பண்றோம், வேதனையா இருந்தாலும் வேதனை அக்ரினியோட கலந்து இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து அக்ரினில தான் போடணும் முடிவு அப்படின்னு பார்க்குறோம். அந்த அரு போடக்கூடாது நினைக்கலாம். அடுத்து 6 காலிழந்த ஆண்களும் 4 கையிழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது, காலிழந்த ஆண்கள் 6 வந்து 6 பேர் இல்லைன்னா. ஸோ இப்போ 6 பேர் காலிழந்த ஆண்கள் அப்படின்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, காலிழந்த ஆண்கள் வந்து 6. அதே மாதிரி கையிழந்த பெண்கள் 4 வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ அப்போ 6 கால் இழந்தா அப்படின்னா ஆண்களுக்கு 6 கால் இருக்கு அப்படின்ற மாதிரி பொருள் பெற்றோம். ஸோ அப்படி சொல்லாம நம்ம எப்படி சொல்லணும்னா காலிழந்த ஆண்கள் 6, கையிழந்த பெண்கள் 4 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த எண்ணிக்கை வந்து பின்னாடி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். வந்து ஸோ எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 6 வந்து ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பெண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது 4 வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன. நம்ம மாற்றக்கூடிய சொற்றொடர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் திருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம திருப்பி படிக்கிறது மிக மிக முக்கியம். அப்பதான் நம்ம இதே மாதிரி சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு சொற்றொடரை பயன்படுத்தும் போது நம்ம சரியா விடையளிக்க முடியும் அப்படின்னு. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்ய. இப்போ ஒரு பகல், ஒன்று பகல் வந்து ஒன் பகல் இருக்கு, ஒரு பகல். காரணம் என்னன்னா நமக்கு இந்த ஒரு அப்படின்றது வந்து எங்க வரும் அப்படின்னா நமக்கு உயிர்மை எழுத்துல வரும். இப்ப பா அப்படின்னு உயிர்மை எழுத்தாரு கரெக்ட் வந்து. அது மாதிரி ஓர் அப்படின்றது என்னன்னா உயிர் எழுத்துல வரணும், இங்க பகல் வருது, அப்ப தப்பா இருக்கு. ஸோ அதான் தவறான. கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னா ஓர் ஊர் அப்படின்றத நமக்கு சரியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மற்றது எல்லாமே என்னது தவறாதான் இருக்கு. அப்போ ஓர் அப்படின்ற வார்த்தை எங்க பயன்படுத்தணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும், இங்க மட்டும் தான் இருக்கு. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்த மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம். வந்து
ஸோ அப்போ ஓர் அப்படின்றது இங்க வரக்கூடாதுல்ல. ஸோ இது வந்து தவறா வந்து ஏன்னா ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும். அப்போ போ அப்படின்றது உயிர்மை எழுத்தா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அது தவறு. வந்து மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் அதுவும் வரக்கூடாது. ஏன்னா இங்க ஓர்னு வரணும். அப்ப மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் அப்படின்றதான் சரியான விடையா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் வரக்கூடாதுல்ல. வந்து ஏன்னா ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும். அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஓ அதே மாதிரி இங்க ஒரு அழகிய அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா ஓர் அப்படின்றது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அப்ப ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னா சரியான விடையா இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து பிழை திருத்தம். ஒன்று கூட்டல் உலகம் அப்படின்னு இருக்கு. ஸோ அது சேர்க்கும் போது என்ன ஓர் உலகம் அப்படின்னு வரும். அப்போ ஓர் உலகம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்றது வந்து இங்க என்ன வரும் ஓரா வந்து மாறும். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து பிழை திருத்தம். ஒன்று கூட்டல் மரம் அப்படின்னா ஒரு மரம் சொல்லணும். இங்க ஓர் உலகம் சொல்றோம். ஆனா இங்க ஒருன்னு ஏன் சொல்றோம்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வர்றதுனால அப்படி பார்க்கிறோம். கீழ்காண தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்கறாங்க. வந்து ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. வந்து ஓர் அப்படின்றது இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். அப்போ ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஒரே ஒரு ஊஞ்சல் தான், அதனால ஆடுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை வந்து ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து பின்னொருட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சென்னை ஒரு மாநகரம். ஏன் ஒருன்னு சொல்றோம்னா இங்க உயிர்மை எழுத்து இருக்கு, அதனால வந்து மா அப்படின்னு உயிரின் எழுத்து சொல்றோம். வந்து அடுத்து வந்து ஓர் அணில் மரத்தில் ஏறின. வந்து ஓர் அணில் மரத்தில் ஏறின. வந்து தப்பா ஆன்சர் போல் பண்ணீங்களா? இது வராது. ஓர் அணில் வந்து பாத்தீங்கன்னா மரத்தில் ஏறியது தான் வரணும். இது மட்டும் மாத்திடலாம் ஃப்ரெண்ட். அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அலை அது பார்த்தாச்சு நம்ம ஏற்கனவே. ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னும் போது வந்து நமக்கு என்னவா மாறும்? வந்து ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். வந்து பிழை திருத்தவே இல்லை. ஸோ அப்போ நம்ம திருத்திடலாம். வந்து ஸோ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு தான் விடையா வந்து இருக்கும். வந்து பார்க்குறோம். அடுத்து அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. வந்து இங்க அஃது ஏன் வருது அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது போடணும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதே மாதிரி அது அப்படின்னு தான் போடணும். இது மெய் எழுத்துக்கு முன்னாடி. அது நகரத்துக்கு செல்லும் சாலை அப்படின்னு பார்க்குறோம். வந்து தெரியுதா? அடுத்து வந்து அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு இருக்கு. அஃது ஒரு இனிய பாடல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்றது உயிரெழுத்து, அதனால அஃது. வந்து அடுத்து கோவலன் சிலம்பு விற்க போனான். வந்து போனால் வரக்கூடாது. ஏன்னா கோவலன் வந்து ஆண். அப்போ வந்து நாள் வரக்கூடாது. அப்போ போனான் அப்படின்னு வரணும். வந்து அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். அரசர்கள் அப்படின்னு வருது. அப்ப செய்தார் சொல்ல முடியாது, செய்தனர் அப்படின்னு சொல்லணும். வந்து பன்மை கருதி. வந்து பசு கன்றை வந்து என்னது ஈன்றதுன்னு தான் சொல்லணும். வந்து பசுக்கள் அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா பசுக்கள் கன்றுகளை ஈன்றன அப்படின்னு சொல்லலாம். வந்து அப்ப நம்ம ஒருமையில சொல்லும் போது ஈன்றதுன்னு சொல்லணும். வந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அப்ப இது பன்மையில இருக்கு, அதனால கொண்டன. அடுத்து குழலி நடனம் ஆடினால். வந்து அப்ப குழலி அப்படின்னா வந்து பெண்பால், அதனால நடனம் ஆடினால் வந்து ஆள் ஆள் அப்படின்னு போடுறோம். அடுத்து அதை செய்தது நான் அல்ல. வந்து ஒருமையில வந்து சொல்லும் போது என்ன அல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். வந்து பன்மையில சொல்லும் போது அன்று அப்படின்னு சொல்லணும். வந்து பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. வந்து இப்ப பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அல்லன்னு சொல்லணும். அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுன்னு வரணும். வந்து மல்லிகை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா குளத்தில் பூக்கும் மலர். மல்லிகைனா மல்லிகை மொத்த செடிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல வந்து இருக்கு, அதனால வந்து அன்று அப்படின்னு வரணும். வந்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். வந்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் சித்தர்கள்னு வருது, அதனால அல்லர். வந்து அன்று அப்படின்னும் போது என்னன்னா ஒருமையில் வரும். கல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பன்மை, பன்மைனா அல்லர். வந்து பகைவர் நீவீர் அல்லர். வந்து பகைவர் நீவீர் பகைவர்கள் அப்படின்னு வரல, பகைவர் வருது. அப்போ ஒருமைனா அல்ல. வந்து அடுத்து சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் வந்து தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். வந்து இப்ப என்னன்னா உயர்தினை கட்டினார் தான் வரணும். வந்து சார் ஆர்தர் காட்டன் அப்படின்னும் போது வந்து உயர்தினை கருதி நம்ம என்ன பண்ணோம், கட்டினார் அப்படின்னு பண்ணோம். கட்டியதுன்னு சொல்லக்கூடாது. வந்து
அடுத்து மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். வந்து மதியழகன் வந்துருச்சு, அப்ப ஆண் பால்னு வருது, அப்ப வைத்தான் தான் வரணும், வைத்தால் வரக்கூடாது. வந்து மலையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. புரிகின்றன வரக்கூடாது. மலையே அப்படின்னும் மலை வந்து நம்ம உரிமை தான் நம்ம கருதுவோம். அப்ப வந்து அக்னிநிலை என்ன பண்ணோம், புரிகின்றது அப்படின்னு வந்துச்சுன்னா சரியா இருக்கும். வந்து அடுத்து நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வந்து நீலனும் மாலனும் அப்ப 2 பேர் இருக்காங்க. அப்ப வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம், வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம், செய்தியா சொல்றோம். அவங்களே சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வைத்திருக்கிறோம் சொல்லலாம். அவங்க வச்சிருக்காங்க, நம்ம சொல்லும் போது வந்து என்னன்னா வைத்திருக்கிறார்கள் சொல்லணும். வந்து அப்ப நம்ம தேர்ட் பர்சன் வந்து பேசுற மாதிரி இருக்கு. வந்து அடுத்து சூறாவளி செகண்ட் பர்சன் பேசுற மாதிரி. சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து, சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைதளத்திலே தங்கியதால் தப்பித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சர்ல சொல்ல முடியாது. தப்பிப்பான் அப்படின்னும் போது வந்து சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைதளத்திலே தங்கியதால் வந்து தப்பித்தான். அப்ப இது வந்து பாஸ்ட்ல இருக்கு, அப்ப இறந்த காலத்துல இருக்கு. அப்ப இது இறந்த காலத்துல தான் சொல்லணும். அப்ப தப்பிப்பான்னா எதிர்காலத்துக்கு போயிருது, அது தவறு. அப்ப தப்பித்தான் கரெக்டு தான். இல்லைன்னா யாரு தங்கினாங்கன்னே தெரியாது, பலர் தங்கினாங்களா ஒருத்தர் பலர் சப்போஸ் தங்கினாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், தப்பித்தனர் சொல்லணும். வந்து அதே ஒருத்தர் தங்கினாங்க ஒருவன் தங்கினா அப்படின்னா தப்பித்தான். வந்து அதே வந்து பெண்ணா இருந்ததுன்னா தப்பித்தால் வரும். வந்து ஸோ அப்ப நம்ம தப்பித்தான் தப்பித்தால் தப்பித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 விதமான விகுதிகள் வந்து போடலாம் அப்படின்னு போகிறோம். ஸோ அதை பொறுத்து எது வேணாலும் போடலாம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். வந்து ஸோ நல்ல தமிழில் எழுதுவோம். வந்து தமிழுக்குன்னு சொல்லலாம், நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு பார்க்குறோம். பவள விழிதான் வந்து பரிசு உரியவள் சொல்லலாம், பரிசு பெறுவாள். அது வந்து பரிசு பெறுவாள் தான் நம்ம சொல்ல முடியும். பரிசுக்கு உரியவள் அப்படின்னு சொல்லலாம். வந்து பரிசு உரியவியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப பரிசு பெறுவாள் அப்படின்னு மாத்தணும். வந்து துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இது வந்து தவறு. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படின்னு சரியான சொல்ல வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து குழலியும் வந்து பாட தெரியும் சொல்லுவோம், குழலிக்கும் பாட தெரியும் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த சொற்றொடர் வந்து சரியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வந்து என்ன பண்ணுவோம், வேய்ந்தனர், மறக்கவே கூடாது. கூரைனா வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே பானை வந்து வனைதல், அப்ப பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படின்னு பார்க்கணும் அந்த கையில் வந்து. அடுத்து தென்றல் காற்று என்ன பண்ணும், அடிக்காது, வீசும். வந்து அப்ப காற்று அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது, காற்று வீசியதுன்னு தான் சொல்லணும். அப்ப காற்று வீசியது அப்படின்றதான் சரியான சொற்றொடரா இருக்கும். வந்து அடுத்து தென்னை மட்டையில இருந்து நார் என்ன பண்ணும், எடுக்க முடியாது, உரித்தனர், நாரை வந்து உரிப்பாங்க. வந்து அப்ப நார் உரித்தனர் அப்படி பார்க்கிறோம். இந்த வார்த்தை வந்து 2 வார்த்தையா வரும். இப்ப 2 வார்த்தை பாருங்க, கூரை வேய்ந்தனர், பானை வனைந்தனர், பானை வனைதல், வந்து காற்று வீசியது, நார் உரித்தனர். வந்து அதே வந்து அணில் வந்து என்ன பண்ணும், பழத்தை வந்து சாப்பிட முடியாதனால பழத்தை வந்து கொறிக்கும். அப்ப அணில் வந்துச்சுனாவே அது வந்து கொறிக்கும் அப்படி பார்க்கணும், கொறித்தது அப்படி பார்க்கணும். வந்து கொடியில் உள்ள மலரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துவான்னு சொல்லக்கூடாது, பறித்துவா. மலர்னா பறிக்கிறது தான் செய்யணும், மலரை வந்து பறித்தல் அப்படின்னு பார்க்கணும், எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்து பெருந்தலைவர் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது தெரியுது ரூ வந்து தவறான ரூவா இருக்கு. அப்ப பெருந்தலைவர் அப்படின்னு பார்க்குறோம். காமராசர் வந்து அதே மாதிரி பள்ளி படிப்பை வந்து நிறைவு அப்படின்னும் போது சின்னரா இருக்கு. ஸோ அப்ப நம்ம பெரியரா வந்து போடணும், நிறைவு செய்யவில்லை. வந்து இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வகர லகரம் வந்து வரணும். இங்க நகர லகரம் வந்து இருக்கு. வந்து ஸோ அப்ப இல்ல வந்து மாறணும். என்றாலும் வந்து 3 சொல்லி இன்னும் இருக்கு, ரா இருக்கு, அதுலயும் தப்பு இருக்கு. வந்து தமிழிலும் வந்து அதே மாதிரி ஆங்கிலத்திலும் வந்து புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு அப்படின்னு பார்க்குறோம். லா வந்து தவறா இருக்கு, அளவுக்கு வந்து வகர லகரம் இருக்கு, நகர லகரம் வந்து போடுறோம். வந்து அடுத்து புலமைகள் அப்படின்னு பார்க்குறோம், கரெக்டாக தான் இருக்கு. பெற்றிருந்தது அப்படின்னு பார்க்குறோம், பலருக்கு தெரியாது. வந்து அடுத்து வந்து அடுத்து வந்து ஆங்கில செய்தி இதழ்கலை அப்படின்னு பார்க்குறோம். இதழ்கலை வந்து இங்க கலை அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வகர லகரம் இருக்கு, இதழ்கலை வந்து நகர லகரம் வந்து போடணும். நாள்தோறும் படித்தது, எப்போது அறையை விட்டு வெளியே வந்து போனாலும் மின்விசிறியை நிறுத்த மறப்பதில்லை. ரூ வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்கு, அந்த ரூ வந்து பெரிய ரூ வரணும். வந்து அடுத்து மறப்பதில்லை. வெளியூருக்கு செல்லும் போது தம்முடைய வந்து துணி மணிகளை வந்து தாமே எடுத்து வைத்துக் கொள்வார் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ மற்றது எல்லாமே சரியா இருக்கு. அப்போ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் தவறா இருக்கு, அதை மட்டும் அப்படியே மாற்றி என்ன கரெக்டான எழுத்து வரமோ அந்த எழுத்து வந்து நம்ம போட்டிருக்கோம். வந்து அடுத்து சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். வந்து பூப்பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றான். அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. பூவை பறித்து சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ சேவல் வந்து என்ன பண்ணும், கூவும். கோழி தான் கொக்கரிக்கும். வந்து ஸோ அப்போ சேவல்லாம் கூவும், அப்போ கோழி அப்படின்றது கொக்கரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எந்த விலங்கு என்ன மாதிரி வந்து செயலை வந்து செய்யும், அதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழலில் நம்ம அழைப்போம் அப்படின்னு இம்பார்ட்டன். வந்து அப்போ சேவல் வந்து கூவும். வந்து சத்தம் கேட்ட கயல்வெளி
விழித்தாள் வந்து பூ பறிக்க வந்து நேரமாகி விட்டது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ பூ பறிக்க அப்படின்றது வந்து இங்க வந்து பூ கொய்ய வந்து. ஸோ அப்போ கொய்தல் பறித்தல் அப்படின்றது இங்க கொய்தல் வந்து. ஸோ அப்போ பூ கொய்ய பூ பறிக்க நேரமாகி விட்டது அப்படின்னும் போது பூ கொய்ய நேரமாகி விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்க வார்த்தை வந்து. அதே மாதிரி தோட்டத்திற்கு சென்றால் அங்க மரத்தில் வந்து குயில் கூவும் வந்து. காக்கை தான் கரையும் வந்து. அப்ப காக்கை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், கரைந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குயில் வந்து கூவும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. பூவை கொய்ததுடன் வந்து பறித்துடன் பூவை கொய்ததுடன் வந்து பார்த்தீங்கன்னா தோரணம் கட்ட வந்து மாவிலையும் பறித்து கொண்டு, மாவிலையை வந்து பறிக்கிறது, இலையை வந்து என்ன பண்ணோம் பறித்தல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ பூவை கொய்தல் இலையை பறித்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ வந்து மாவிலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மாவிலையை வந்து பார்த்தீங்கன்னா பறித்தல் வந்து பார்க்குறோம், பறித்தல் இல்லை. இதை எப்படி எடுத்துக்கலாம் வந்து. வீடு திரும்பினான், அம்மா தந்த பாலை பருகி குடித்து விட்டு இருக்குல்ல, அந்த பாலை பருகுதல், பாலை பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் தேர்வு நோக்கில் அப்படின்னு. அப்போ சேவல் கூவும் பூ கொய்ய அந்த குயில் கூவும் மாவிலை பறித்தல் வந்து பாலை பருகுதல் அப்படின்னு பார்க்குறோம். கோழி கொக்கரிக்கும் பார்க்குறோம். காக்கை கரையும் பார்க்குறோம். அதே மாதிரி இலையை வந்து பறித்தல் அப்படின்னு பார்க்குறோம். பூவை வந்து கொய்தல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரெண்டு வார்த்தையாக நம்ம படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா தேர்வில் கேள்வியாக கேட்கும் போது நம்ம சரியான விடையை அளித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு வந்து. ஓகேங்களா? ஆமாம், இது முடிஞ்சிருச்சு. அடுத்து முடியரசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்ப்போம். ஸோ முடியரசன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. அது நமக்கு தேர்வு நோக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் கேள்வியை கேட்டுருவாங்க. ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் பிறந்திருக்காரு. பரமபுரியில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பட்டது. அப்போ இவருக்கு கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் யார் கொடுத்தா அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் கொடுத்தார் அப்படின்னு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். அப்போ திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்பட்ட முடியரசன் இருக்கிறோம். முடியரசன் கவிதைகள் வந்து கவிதை தொகுப்பு வந்து காவியப்பாவை, கவியரங்கில் முடியரசன், பாடுங்குயில், நெஞ்சு பொறுக்கதிலேயே, மனிதனை தேடுகிறேன், தமிழ் முழக்கம், நெஞ்சிற பூத்தவை, ஞாயிறும் திங்களும், வள்ளுவர் கோட்டம், புதியதொரு விதி செய்வோம், தாய்மொழி காப்போம், மனிதரை கண்டு கொண்டேன், இளம் பெரும் வழுதி, நாடக காப்பியம், எக்கோவின் காதல், சிறுகதை தொகுப்பு, முடியரசன் தமிழ் இலக்கணம், எப்படி வளரும் தமிழ் கட்டுரை தொகுதி, பாடுங்குயில்கள், சீர்திருத்த செம்மல் வை சண்முகனார், முடியரசன் தமிழ் உரை நூல் பாடநூல், தமிழ்ச்சோலை, முகில் விடு தூது, தாலாட்டு பாடல்கள், தமிழ் இலக்கணம், மனிதரை கண்டு கொண்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவருடைய படைப்புகளாக வந்திருக்கணும். இவருடைய படைப்புகள் வந்து நாட்டுரிமை ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து திராவிடத்தையும் தமிழையும் வந்து பார்த்தீங்கன்னா போற்றி பாடியவர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இவர் வந்து யாருடைய சமகாலத்தராக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரும் அதே மாதிரி பேரறிஞர் அண்ணாவுடைய சமகாலத்தாராக வந்து இவர் வந்து இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் முதல்வர் கருணாநிதி அவருடைய காலத்தை சார்ந்தவராக இருக்காருன்னு பார்க்குறோம். முதல் கவிதை என்னன்னா சாதி என்பது நமக்கு ஏனோ அப்படின்றது ஒரு முதல் கவிதை. ஸோ இது வந்து நமக்கு தெருவில் இம்பார்ட்டன்ட் இருக்கணும். காப்பியம் அப்படின்னு ஊன்றுகோல் வந்து வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றனால இதை வந்து கேட்போம். அதே மாதிரி முதல் கவிதையும் அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றனால அனைத்தும் நம்ம படிக்கிறோம்னா அட்லீஸ்ட் நம்ம இதையாவது படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்ட். தேர்வில் கேட்கும் போது சரியா விடை அளிச்சலாம் வந்து. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி தமிழ் தேசிய காப்பியம் வந்து 1966 தமிழக அரசு பரிசு பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பூங்கொடி தமிழ் தேசிய காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தேர்வு நோக்கில் ஸோ கேள்வியை வந்து கேட்டுருவாங்க. இதனை பன்மொழி புலவர் அப்பாதுரை உலக மொழி காப்பியங்கள் மூன்றிலும் ஒன்றாக கருதப்படும் சிறப்புடையது என்று வாழ்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பன்மொழி புலவர் வந்து அப்பாதுரை வந்து எதை வந்து பார்த்தீங்கன்னா உலக மொழி காப்பியங்கள் மூன்றிலும் ஒன்றாக கருதின பூங்கொடி தமிழ் தேசிய காப்பியமா இருக்கு 1966. தன் வரலாறு வந்து பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணமா வந்து எழுதியிருக்காரு. அந்த கடித இலக்கியம் வந்து அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு சொல்லி எழுதியிருக்காரு. குறிப்புகள் வந்து முத்துசாமி புலவர், மலிங்கசாமி, வை சுப்பிரமணிய ஐயர், செல்லப்பனார், மீனாட்சிந்தன் ஆகியோர் வந்து தமிழ் பயின்றார் வந்து. இருப்பினும் தமக்கு தமிழை அறிவுறுத்துவதாக முடியரசன் அவர்கள் கூறுவது திரு முத்துசாமி புலவர் அவர்களே. முடியரசன் சிறிது காலம் வந்து குளிப்பறை எனும் ஊரில் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றாரு. அப்புறம் 1946 வித்வான் பட்டம் கிடைத்தது. 1947 சென்னை வந்து முத்தியால்பேட்டையில் அரசு பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியர் இருக்காரு. அங்கே தமிழ் ஆசிரியர் பணியாற்றினார் 1949. அப்புறம் காரைக்குடி வந்து மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெறார். அதன் பின்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் போயிட்டு பேராசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேராசிரியர் பணியாற்றுறாரு. அங்கே நாடக காப்பி பணியில் ஈடுபட்டார். தமிழ் மொழியில் பிற மொழி கலப்பதை வன்மையாக கண்டித்தார். தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவின் நெருங்கி பழகியார். முடியரசன் பிப்ரவரி 1949 கலைச்செல்வி என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். அப்ப இவர் வந்து சாதி மறுப்பு திருமணம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து 1947 அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வாரிசுகள் வந்து இருக்காங்க, 6 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 6 பேருக்குமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காரு. அதுவும் சிறப்பு. இவருடைய மகள்கள் வந்து பாரி முடியரசன் வந்து எழுத்தாளர், தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். இவரின் கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன். ஸோ அப்போ இவருடைய மகன் வந்து பாரி முடியரசன், இவர் எழுத்தாளர், தந்தையின் வாழ்க்கை வரலாற்றில் இவருடைய கவிதைகள் என்ன பண்ணியிருக்காங்க சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிருக்கு. தமது மறைவின் போது எச்சடங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது அப்படியே நிறைவேற செய்தார். பொன்னி என்ற இதில் வந்து இவர் தொடர்ச்சியாக வந்து பாரதிதாசன் பரம்பரை என்ற பகுதியில் வெளிவந்தது வந்து இவர் கவிதைகள். ஸோ அதனால இவருக்கு பேர் என்னன்னா பொன்னியின் செல்வர் வந்து. பொன்னியின் செல்வர் அழைக்கப்படும் கவிஞர் யாருன்னு
யாருன்னு கேட்டாங்கன்னா முடியரசன் அப்படின்னு பார்க்குறோம். இவர் படைப்புகள் தமிழக அரசால் வந்து எப்போ நாட்டுரிமை வாங்கணும், 2000 நாட்டுரிமை ஆக்கப்பட்டது பார்க்குறோம். முடியரசன் சிறப்பு பெயர்கள் வந்து கவியரசு யார் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடி அடிகளார் கொடுக்குறாங்க. சங்கப்புலவர் அதுவும் குன்றக்குடி அடிகளார் கொடுக்குறாங்க. அப்போ கவியரசு சங்கப்புலவர் ரெண்டுமே குன்றக்குடி அடிகளார் கொடுத்தது. தமிழ்நாட்டு வானம்பாடி அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து அவர் திராவிட நாட்டின் வானம்பாடி அறிஞர் அண்ணா சொன்னதுதான். அப்போ தமிழ்நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா சொன்னார். தந்தை பெரியார் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பகுத்தறிவு கவிஞர் அப்படி சொல்லியிருக்காரு. சிறப்பு. வந்து அதே மாதிரி மொழி ஞாயிறு தேவனை பாவனர் வந்து இவர் வந்து பாவரசர் அப்படி சொல்லியிருக்காங்க. வந்து கலைஞர் மு கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா கவி பேரரசர் அப்படி சொல்லியிருக்காரு. வந்து இரண்டாம் புரட்சி கவிஞர் பொன்னியின் செல்வர் பாவேந்தர் வழித்தோன்றல் கவி மாமன்னர் வீரப்புலவர் அப்படி சொல்லிட்டு கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருக்காரு. கவிச்சிங்கம் 20ஆம் நூற்றாண்டின் வந்து இமய கவிஞர் தமிழ் தவம் கொண்ட தலைமை கவிஞர் தன்மான கவிஞர் தமிழிசை பாவலர் மரபின் மைந்தர் சொல்லிட்டு இதெல்லாம் இருந்தாலும் இதுல சிறப்பு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னும் போது கலைஞர் என்ன சொன்னாரு, தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, மொழி ஞாயிறு தேவனை பாவனர் என்ன சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னது, குன்றக்குடி அடிகளார் சொன்னதான் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் இருக்கிறோம். அதுதான் நமக்கு கேள்வி வைப்பாங்க. அவங்க என்னன்னு சொல்லி அழைச்சாங்க. விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது முத்தமிழ் விழாவில் பாரதிதாசன் தன் அழகின் சிறப்பு கவிதை நினைவாக நடத்திய போட்டியின் முதற் பரிசு 1950ஆம் ஆண்டு வெல்றாரு. அதே மாதிரி 1954 மாநில அரசின் விருது வந்து கவியரசன் வந்து வெல்றாரு. வந்து ரெண்டுமே வந்து பெற்ற விருதுகளா இருக்கு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு தமிழக அரசின் பூங்கொடி என்ற காவியம் ஏற்கனவே பார்த்தோம். அது பரிசு பெற்றது. வீரகாவியம் 1973 காவிய நூலுக்கு பரிசு தமிழ்நாடு அரசு வந்து வழங்கியது. 1979 வந்து பாவரசர் அப்படின்ற பட்டம் வந்து பொற்பலையும் தேவநாய பாவனர் உலக தமிழ் கழகம் பெங்களூரு வழங்கியது அப்படிங்கிறோம். தமிழ் சான்றோர் விருது 1983, கலைஞர் விருது 1988, தமிழக அரசின் பாவேந்தர் விருது 1989, ராஜா முத்தையா செட்டியார் விருது, கலைமாமணி விருது வந்து கடைசியா வாங்கினது 1998. அது இம்பார்ட்டன்ட். கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. அது மிகப்பெரிய விருது. அறிஞர் அண்ணா இவரை வந்து தமிழ்நாட்டு வானம்பாடி திராவிட நாட்டு வானம்பாடின்னு போட்டிருக்காரு. பரம்பூர் அதே நடந்த விழாவில் குன்றக்குடியில் இவர் கவியரசு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்திருக்காரு. மாணவர்கள் எழுத்து நின்று வணக்கம் சொல்றதுக்கு பதிலா தமிழ் வெல்க அப்படின்னு சொல்லி வெல்க தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா முடியரசன் வந்து சொல்றாரு. ஆசிரியர் பணியில் இருக்கும்போது மாணவர்கள் வகுப்பறையில் நுழையும் போது வெல்க தமிழ் எழுந்து சொல்லணும். இந்த பாரதிதாசனால் என் மூத்த வழித்தோன்ற சொல்லியிருக்காரு. அப்ப என்னோட மூத்த மகன் சொல்ல முடியாதுல்ல, மகனா வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஃபாதரா பாரதிதாசன் வந்து இருக்கணும். அதனால மூத்த வழித்தோன்றல் அப்படின்னு யாரை சொல்றாரு அப்படின்னா வந்து முடியரசன் வந்து சொல்றாரு. வந்து தம் கவிதையின் படியே வாழ்ந்து காட்டிய கவிஞர்கள் எடுத்துக்காட்டாக இவன் தான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதோடு தம் பிள்ளைகள் அறுவருக்கும் 6 பேருக்குமே சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்தார். குன்றக்குடி அடிகளார் வந்து சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்கள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவியரசு முடியரசன் தான் தவிர வேறு யாராவது இருக்குமா என்ன தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குன்றக்குடியில சொல்றாரு. அவன் தந்தை பெரியாரோட பத்தி சொல்லும் போது வந்து கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கருணாநிதி என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்கத்தின் முன்னோடி கவிஞரா வந்து இருக்காரு. திராவிட இயக்கத்தின் ஈடு நேற்று தலகத்தாரில் ஒருவர் அப்படின்னு சொல்லி 1940க்கு பின்னால் திராவிட இயக்கத்தின் சார்பில் 40க்கும் மேற்பட்ட இதழ்கள்ல இவர் கொள்கை முழக்கம் செஞ்சிருக்காரு. குறிப்பா அதுலயும் வந்து முரசொலியில வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறாத நாளே இல்லை சொல்லி சொல்லியிருக்காரு. வந்து அடுத்து இன்று திராவிட இயக்கம் நிமிர்ந்து நின்று கோலோச்சுவதற்கு அன்று முடியரசன் நாட்டில் இலக்கிய பணி காரணம் சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து கவிஞர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடியரசன் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லி எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அன்பழகன் வந்து பாரதியார் என்ற வித்திலிருந்து முளைத்த பாரதிதாசன் வந்து செடி அச்செடியில் தலைத்து முடியரசன் என்ற கொடியை சொல்லி சொல்லியிருக்காரு. வந்து அவர் புரட்சி கவிஞர் வந்து பரம்பரையில் புத்துலக உணர்வு படைக்கும் பகுத்தறிவு சிந்தனை வடிப்பதில் தேர்ந்தவர் கவிஞர் முடியரசன். தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா வழியில் தன்மான சொற்றாக திகழ்ந்தார். அவர் இயற்றிய கவிதை நூல்கள் வந்து ஒவ்வொன்றும் தமிழுக்கு ஆக்கம் செய்யும் செம்மொழி செல்வமாகும். கவிஞரிடையே ஒரு முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர். வந்து முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் வந்து 20ஆம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகள் இணையற்றவர் சொல்லி யார சொல்றாருன்னா கவியரசன் முடியரசன் சொல்றாரு. அவருடைய கவிதைகள் வந்து நானிலம் படைத்தான் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியே மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தன் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். வந்து சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். கடைசியா வள்ளுவர் சொல்லக்கூடிய திருக்குறளை போய் முடிக்கிறார் அழகா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழரை பத்தி தமிழோட பெருமையை பத்தி இந்த கவிதையில வந்து சொல்லியிருக்காரு. முடியரசன் வந்து பாத்தீங்கன்னா நானிலம் படைத்தவன்ற தலைப்புல வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து சிறப்பா இருக்கு. அதனுடைய சொற்பொருள் அப்படின்னு நம்ம படிச்சாவே புரியுது. மேற்கொண்டு நம்ம தேவையில்லை, இருந்தாலும் நீ படிக்கிறதா படிச்சுக்கலாம். அடுத்து யார் கவிஞன் அப்படின்னும் போது கவிஞன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லியிருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிஞனா இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் கவிஞன்றதுல சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அது முடியரசனுடைய கவிதை
கவிதையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதற்கு அடுத்து இதுல நமக்கு முக்கியமானது இன்னொன்று என்னன்னா சொற்பொருள் வந்து இம்பார்ட்டன்ட். வந்து கைமாறு அப்படின்னா பயன் அப்படின்னு பார்க்குறோம். மாசற்ற அப்படின்னா குற்றமட்ட அப்படின்னு பார்க்குறோம். வந்து தேட்டையிட செல்வம் திரட்ட, மீச்சினா மேன்மை, மாலனா நீங்க வந்து. ஸோ அது நமக்கு சொற்பொருளா வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இங்கேயே சொற்பொருள் வந்து பார்த்துருவோம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர். ஸோ மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கலனினா வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆலி கடல். இது எல்லாமே நம்ம கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு சொற்பொருள்ல மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. கண்டிப்பா அது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். வந்து அதுக்கடுத்து தமிழ் ஒலி. இவரை பத்தி நம்ம படிச்சிடும். இயற்பெயர் வந்து விஜயரங்கம். வந்து ஸோ ஆத்தருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய பேர் வந்து தமிழ்வழி, அவருடைய இயற்பெயர் வந்து விஜயரங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ இவர் வந்து தென்னார்கட்டு மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி எடுத்து ஆடூர் என்னும் சிற்றூரில் பிறந்திருக்காரு. புதுவை முத்தியால்பேட்டை நடுநிலைப்பள்ளியில் கற்றர். பாரதியாரின் வழி தொண்டர்களால் பாரதிதாசன் மாணவராகவும் விளங்கியவர். வந்து திராவிடர் கழக மாணவர் மாநாட்டில் பாரதிதாசன் எழுதி கொடுத்த வாழ்த்து கவிதையை படித்து காட்டினார். பாரதிதாசன் பரிந்துரை அடிப்படையில் கல்லூரியில் சேர்றாரு, கரந்தை கல்லூரியில். ஆனால் உலக தொழிலாளரின் உரிமை நாளான மே தினத்தை வரவேற்று பாடினார். 1949 புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கவிதை என்னும் கவிதையை எழுதினார். வந்து பார்க்கலாம். ஸோ இவருடைய கவிதை வந்து பார்த்தீங்கன்னா புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கவிதை வந்து எழுதினது யார் அப்படின்னு கேட்டால் தமிழ்மொழி. இயற்பெயர் வந்து விஜயரங்கம். வந்து கவிஞர் வாழ்வதற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தான் என்று எழுதினார். வந்து வீராயி, மேதின, ரோஜா ஆகிய 3 காவியங்களும் தலித் மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், தலித் மக்களின் விடுதலை, அவரின் முன்னேற்றம் ஆகியவற்றை விவரிக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீராயி, மேதின, ரோஜா. வந்து ஸோ மேதின, ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய 3 காவியங்களும் தலித் மக்களை பத்தி எழுதியிருக்காரு. யாரும் தமிழ்மொழி அப்படின்னு. தமிழ்மொழியின் சிறுகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலான தலித்துக்கள், தொழிலாளர்கள், போராளிகளா இருக்காங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் உறுப்பினராக தாமரை என்னும் இலக்கியத்திலும் மணமலர் என்னும் தலைப்பில் உருவகத்தில் எழுதிய உலகம் என்னும் திரைப்படத்தில் ஒரு பாடலும், அலாவுதீன் அற்புத விளக்கில் ஒரு பாடலும் எழுதியிருக்கார். எவரெஸ்ட் மலையில் உச்சியில் தேசிய கொடி ஏற்றி சாதனை படைத்த தேன் சிங்கை பாராட்டி கவிதை. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் தொடங்கி மின் உற்பத்தி நிலையம் அமைத்த போதும் கவிதை படைத்தர் அப்படிங்கிறோம். சிவருடைய படைப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி வீராயி, மேதின, ரோஜா ஆகிய 3 காவியங்கள் முக்கியமானதாக வந்திருக்கு. தமிழ்மொழி அப்படின்ற கவிஞருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயரங்கம் சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளின் கவிதை என்னும் கவிதையை எழுதினார். அவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுதான் இவரை பத்தி கேட்டாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. வந்து சென்றைய வகுப்புல நம்ம தமிழ்ல படிக்க வேண்டியது இதுதான் ஃப்ரெண்ட். இதை நீங்க போயிட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும்.